Hey guys, this is Vijay. Hope everyone is doing good and great and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் வீடியோவை நீங்கள் எண்ட் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அப்படியே வாயை பொழந்துட்டு என்னடா அது இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களை யோசிக்க வச்சிரும். இல்லைனா வந்து ஒரு நாள் நைட் உங்களால் தூங்கக்கூட முடியாது, அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்குலாம் சில பேருக்கு ஆகலாம். அண்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடிய தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக ஒரு வீடை மட்டும் கவர் பண்ண போகிறோம். அதுதான் வந்து தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் சொன்ன மாதிரி வீடியோவை மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு டூர் மாதிரி, அதாவது வர்ச்சுவல் டூர் மாதிரி. ஸோ நம்ம அங்கே போயெல்லாம் அங்கெல்லாம் யாருமே ஆக்சுவலாக அலௌடும் கிடையாது. ஒரு வர்ச்சுவல் டூர் மாதிரி நம்மளே பார்ப்போம். கண்டிப்பாக செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹவுஸோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்டிலியா அப்படின்றது தான். இதை வச்சுட்டு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முகேஷ் அம்பானிஸ் தான். ஓகே, ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும், என்னடா இந்த வீடு தான் வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹவுஸான்ட்டு. கண்டிப்பாக இது வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. அதோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கிங்ஹம் பேலஸ் அப்படின்றது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு க்ரௌன் ப்ராப்பர்ட்டி. பட் நம்ம முகேஷ் அம்பானி சார் வச்சுட்டு இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரெசிடென்சி. ஸோ ப்ரைவேட் ரெசிடென்ஸ்லேயே டாப், அதாவது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 எதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்சிவான வீடு நம்ம ஆன்டிலியா ஹவுஸ் தான். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி வாயை பழக்க வச்சிரும், எண்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இப்போ இதோட லொக்கேஷனை பார்த்துருவோம். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இன்னர் சிட்டியில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே ரினோடு ஆல்டமவுண்ட் ரோடு அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் இருக்குது. இதோட ரேட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $2 billion. மில்லியன் கிடையாது, $billion. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் $2 billion. இது மட்டும் இல்லாமல் இது 27 ஃப்ளோர் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பில்டிங். இதோட ஃபீட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 568 ஃபீட்டாக. நீங்கள் வீட்டுக்கு மேலே, அதாவது டாப் வியூவில் இருந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு அப்படியே மெஜஸ்டிக்கான லுக் வந்து ஒரு வேறு லெவல் வியூ வந்து கிடைக்குமா. எதோட வியூன்னு கேட்டிங்கன்னா அரேபியன் சி இருக்குல்ல, ஸோ அதாவது வீட்டு உச்சியிலேருந்து பார்த்தா அப்படியே அந்த அரேபியன் சி வந்து ஏதோ ஒரு ஹெவன் ஃபீல் வந்து கிடைக்குமா. இதை வந்து சொல்கிறாங்க. நம்ம அம்பானி சார் என்னதான் பணக்காரராக இருந்தாலும் ஸ்டில் வாஸ்துபடி தான் வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 27 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தால அதோட ஒரு ஃப்ளோருக்கும் தெர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வேறு ஒன்று இருக்குது. இந்த ஹோமே வந்து ஒரு 6 செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணி இந்த பேசிஸில் தான் வந்து கட்டியிருக்காங்களா. அதோட டவுன் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அது மேலே இருக்கக்கூடியது வந்து வாட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கும் மேலே இருக்கிறது எது பார்த்திங்கன்னா ஃபயரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கும் மேலே வந்து ஏரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த ஏருக்கும் மேலே இருக்கிற போர்ஷன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்கள், என்னதான் வந்து ரிச் பீப்புளாக இருந்தாலும் ஸ்டில் இந்த இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா இவ்வளோ விஷயங்களை அடக்கி தான் ஒரு வீடியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம அம்பானி சாரோட வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். என்ட்ரு ஆனோடனே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தான். கிரவுண்ட் ஃப்ளோர் எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கார் பார்க்கிங்காக தான். என்ன தான் பெரிய வீடாக இருந்தாலும் நீங்களே வந்து சொல்லுங்களேன், ஒரு 6 to 8 கார் மேக்ஸிமம் வந்து பார்க் பண்ணலாம். பட் தென் நம்ம அம்பானி சாரோட வீட்டில் மட்டும் 168க்கும் மேலே வெஹிக்கிள்ஸ், அதாவது கார்ஸை வந்து பார்க் பண்ணலாமா. அதுவும் சாதா பிராண்ட்லாம் வந்து கிடையாது, நல்லா ப்ரீமியம் கார்ஸ்லாம் இருக்குல்ல, அதே வந்து தாராளமாக வந்து பார்க் பண்ணிக்கலாமா. இதுக்கு மட்டுமே அவர் 6 ஃப்ளோர்ஸை வந்து செலவழிச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. லோவர் ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஸ்டெப் அஹெட் போனோன்னா இது லாபி வரும். லாபியில் மட்டும் பார்த்திங்கன்னா 9 எலிவேட்டர்ஸ் வந்து இருக்குது. இதில் இன்னொரு சின்ன குட்டி இன்ஃபர்மேஷன், இவரோட சீலிங்ஸோட ஹைட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குமா. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா ஜெய்ஜான்டிக்காக மேசிவாக நல்லா டாலாக ஒரு 60 ஃப்ளோர்ஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அப்படின்றதால சீலிங்ஸ் எல்லாம் நல்லா ஹைட்டாக வந்து கட்டி வச்சுருக்காரு. இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டெப் மேலே போனோன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமா தேட்டர் வந்து இருக்குமா. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்ட உக்காந்துட்டு ஜாலியாக படம் பார்க்கலாமா. சீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், அந்த சவுண்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குமா. கிட்டக்கிட்ட இது வீடா இல்லை ஒரு வெக்கேஷன் ட்ரிப்பே வந்து போயிட்டு வரலாம் போல் ஒரு வீட்டுக்கு. அப்படியே இதுக்கு இன்னொரு ஃப்ளோர் மேலே போனோன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவுட்டோர் கார்டன் ஒன்று இருக்குது. இது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அவுட்டோர் கார்டனுக்காக மட்டுமே வச்சுருக்காரு. இந்த ஃப்ளோரில் மட்டும்தான் கார்டன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா ஃப்ளோர்லையுமே இப்போ மோஸ்ட்டாக நீங்களே அந்த ரிச் பீப்புள்ஸோட வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த ஹேங்கிங்ஸ்லாம் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வந்து அழகாக சின்ன சின்ன கொடிகள்லாம் பிளான்ஸ்லாம் வந்து தொங்கின்னு இருக்கும். ஸோ இவரோட வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி இருக்குமா. ஸோ எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே மோஸ்ட்டாக இந்த மாதிரி வச்சுருப்பாரா. அது மட்டும் இல்லாமல்
இவரோட வீடு இவரோட வீடை சுற்றி ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குமா, க்ரீனரி வெஜிடேஷனோட. இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா சன்லைட் வந்து ஓவராக இருக்கக்கூடாது, அதுக்கப்புறமா வீடை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்காக தான் இவர் இது எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம அப்படியே அடுத்த ஃப்ளோருக்கு போயிடுவோம். ஸோ அடுத்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூல் இருக்குது, ஒரு ஜிம் இருக்குது, ஒரு ஜூஸ் பார் இருக்குது, அதுக்கப்புறமா யோகா ஸ்டூடியோ, அதுக்கப்புறமா ஸ்பா இருக்குது, அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய ரூம் ஒன்று இருக்கா. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த டான்ஸ் ஆடுறதுக்கெலாம். ஸோ மோஸ்ட்டாக பணக்காரங்களாம் லைக் நீங்கள் பார்ப்பீங்களா அந்த ஒரு டியூட் டான்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது லைக் ஒரு பெரிய ஹால் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஹால். அதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா சான்லியர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ பார்க்கவே லைட்னிங் கண்டிஷனோட பிரம்மாண்டமாக இருக்குமா. இதெல்லாம் வீடா இல்லை ஒரு என்ன எல்லாமே இருக்குது பாருங்களா. ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆச்சு, ஸ்பா, அதுக்கப்புறமா டான்ஸ் ஸ்டூடியோ, யாருக்கு தெரியும் சூப்பர் மார்க்கெட்டோ இருந்தாலும் இருக்கும். அதுக்கப்புறமா நான் இன்னொன்று அந்த லோவர் ஃப்ளோர்லேயே இதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது கார் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் அங்கேயே வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் இப்போ காருக்கு இத்தனை கார் வச்சுருக்காரு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்காக வெளிலலாம் போயிட்டு இருக்க தேவையில்ல, அழகாக வீட்டிலேயே வந்து முடிச்சு விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக அதுவும் இருக்குது. இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து ஜாலியாக பசங்களாக இருந்தாங்கன்னா கண்ணாம்பூச்சி சூப்பர்பாக எல்லாம். அதுக்கப்புறமா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், என்ன தான் எலிவேட்டர் அது இதுன்னு இருந்தாலும் இவ்வளோ பெரிய வீடை கிட்டக்கிட்ட நம்ம ஒரு டெஸ்டினிக்கு போகிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிடும். இதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து அந்த விஐபிஎஸ்லாம் மீட் பண்ண வந்தாங்கன்னா அந்த ரூமில் வந்து தங்க வச்சுப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக கெஸ்ட் ரூம் எதுக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ரூம் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் பேசிக்காக இந்த மெயின்டெனிங் திங்ஸ்லாம் வந்து வச்சுட்ருப்பாங்க. ஸோ அது அம்பானி சாரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நம்ம ஒன்றும் உள்ளெல்லாம் போய் பார்த்தது கிடையாது, கூகுள்லேயும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அதுக்கு மேலே. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 4 ஃப்ளோர். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அம்பானி சாரோட ஃபேமிலி வந்து இருப்பாங்க. கிட்ட இங்கே இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 400,000 ஸ்கொயர் ஃபுட் பில்டிங்கை வெறும் 6 பேர் தான் வந்து இருக்காங்கன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படியே இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் இருக்கும். இப்போ எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஸோ மோஸ்ட்டாக பணக்காரங்க வீட்டினாலே என்ன இருக்கும், ஹெலிபேட் கண்டிப்பாக இருக்கும். இவர்கிட்ட மொத்தம் 3 ஹெலிபேட்ஸ் வந்து இருக்கான். அண்ட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒரு ரூம் இருக்குது. ஸோ இங்கே அந்த ஸ்பெஷாலிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, ஸ்பெஷாலிட்டி மெம்பர்ஸ்ன்ற பாருங்களேன், ஸ்பெஷலைஸ் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க இதில் வந்து லைக் பக்காவாக கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இப்போ டக்குன்னு எங்கேயா போனோன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே இந்த ரூம் தான் வந்து லைக் எல்லாமே நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக 3 ஹெலிபேட் வச்சுட்டு இருக்குது இல்லீகலாக. பட் தென் இவ்வளோ வீடை கொடுத்து வாங்குறாரு, அதுக்கு இல்லீகல்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் இவர் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், இவரை பெருசாக யாரும் குவெஸ்டினும் பண்ண மாட்டாங்க. என்ன தான் இல்லீகலாக இருந்தாலும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய வீடை கட்டினதுக்கு இதை முறியடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா தான் அந்த டாப் வியூவில் இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஹோல் மும்பை சிட்டியே வந்து செம மாவ்லஸாக தெரியுமா. அதுவும் நைட் டைம்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது சூப்பர்பாக இருக்கும். நான் அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேயே இன்னொன்று சொல்லியிருந்தேனே, அரேபியன் சீயோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃபேண்டாஸ்டிக். ஸோ இவர் வீட்டுக்கெலாம் அட்லீஸ்ட் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வீடெல்லாம் சான்ஸே இல்லை வாங்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய சான்ஸாவது கிடச்சிட்டா போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு ½ டேவாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னு தோணுது. இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டிங்கன்னா இன்னும் அப்படியே வாயை பிளந்து பார்ப்பீங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இவரோட வீட்லேயே ஒரு ஐஸ் ரூமும் இருக்குது. எதுக்காக இந்த ஐஸ் ரூம்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ நீங்களே பேசிக்காக நம்ம சென்னையிலேயே இருக்கட்டும் அந்த ஸ்னோ லேண்ட், அதுக்கப்புறமா டிஸ்னி லேண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குன்னே ஒரு இடம் இருக்கும். ஸோ ஏதாவது ஆத்திர அவசரம்னா இது வீடா இல்லை டூரிஸ்ட் ஸ்பாட்டானு சத்தியமாக எனக்கு தெரியல. அந்த ஐஸ் ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ ஜென்ரேட்டர் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குமா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ரூம் டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஐஸ் ரூம்னா எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஸ்னோஸ்லாம் ஃபில்டாக தானே இருக்கும். இது சத்தியமாக எனக்கு அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக எங்கேயாவது சான்ஸ் கிடச்சா போய் நம்ம அம்பானி சேரம். சரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. சரி எனிவேஸ் அடுத்ததுக்கு பார்ப்போம். இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட வீட்லேயே டெம்பிள்ஸும் வந்து இருக்கான். அதாவது ஆர்டிக்கலில் பார்த்தேன். ஸோ ஒரு டெம்பிள் வந்து லைக் விநாயகர் ஸ்டாச்சு வந்து இருந்து லார்ட் கணேஷ் அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து லைக் எப்படி நட்ராஜர் தெரியும்ல, ஸோ லார்ட் சிவாவோட ஸ்டாச்சுவும் வந்து இருந்து. ஸோ இவங்க 2 பேரையும் வர்ஷிப் பண்ணிவிட்டு, அதாவது இந்த 6 பேர் இங்கே தான் வந்து வர்ஷிப் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா எல்லா காரியத்துக்கும் போவாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு செம்ம இன்ஃபர்மேஷன், இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எர்த்குவேக்கெல்லாம் வந்து விஸ்டாண்ட் பண்ணுமா. இப்போ சர்டைன் மேக்னிடியூட் அளவுக்கு எர்த்குவேக் வருதுன்னா இந்த வீடுக்கு வந்து ஒரு சின்ன கீறல் கூட வராதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ பாருங்கள், ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு கட்டினா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே அந்த ஒரு சின்ன ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அது பயம்னு இல்லை, ஒரு ப்ரிகாஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவருக்கு இருக்கிறது கண்டிப்பாக தப்பே கிடையாது.
இதெல்லாம் கேட்டப்புறம் யார் இந்த வீட்டோட ஆர்கிடெக்ட் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. ஸோ பெர்கின் அண்ட் பில்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டீரியர் டிசைன்லாம் வந்து ஆஸ்திரேலியன் கம்பெனிலேருந்து வர வச்சு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மெம்பர்ஸ்க்கும் அதுக்கப்புறமா இந்த ஹவுஸுக்கும் மட்டும் 600 மெம்பர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்கு, இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு, இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா வெசல் வாஷிங்க்கு, இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ செய்கிறதுக்கு ஒரு ஆட்கள் வந்து இருக்காங்க. ஒரு ஆட்கள் 600 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் 6 பேருக்கு 600 மெம்பர்ஸ். சவுண்ட்ஸ் டூ கிரேசி மேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்பானி சார் இந்த ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மந்த் எலக்ட்ரிக் பில் மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 70 lakhs வந்திருக்கான். அடா பாவீங்களா, 70 lakhsக்கு 3 வீடு சாதாரணமாக கட்டினா அட்லீஸ்ட் 3 இல்லைனாலும் ஒரு நல்ல கெத்தான வீடே வந்து கட்டலான்னு வச்சுக்கோங்களேன். 70 lakhs வெறும் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு மட்டும் கட்டியிருக்காருன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். கிட்டக்கிட்ட அதுக்கப்புறமா அம்பானி சாருக்கே கொஞ்சம் ஜெர்க்கு விட்டுருக்கு போல். அதுக்கப்புறமா வீடியே வந்து இந்த சோலார் பேஸ்டாக வந்து மாற்றிட்டு இருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்பானி சாருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடு இந்த வீடு மட்டும்தானா. மோஸ்ட்டாக இந்த ரிச்சஸ்ட் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடு வந்து வச்சுருப்பாங்க. பட் நம்ம அம்பானி சாருக்கு இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். ஒரு வீடு மட்டும் வச்சுருந்தாலும் உலகமே பேசுகிற மாதிரி சும்மா நச்சுன்னு ஒன்று கட்டி வச்சுருக்காரு பாருங்கள். அங்கே நிற்கிறார் நம்ம அம்பானி சார். இன்றைக்கி வீடியோ வந்து இட்ஸ் ஆல் அபவுட் திஸ். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்துட்டப்பறம் உங்களுக்கு கொஞ்சம் வியப்பாகவும், என்னடா இவ்வளோ பெரிய வீடா, இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ ஒரு 27 ஃப்ளோர் இருக்கிற வீட்டிலலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, நம்மளுக்கு வீடு கூட இல்லாமலாம் இருக்கோமேன்ட்டு நிறைய பேருக்கு வந்து தோணும். எனிவேஸ், டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், ஜஸ்ட் கீப் ட்ரையிங். இவருமே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லேருந்து மேலே வந்த பர்சன் தான். கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் வரும். அதை நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். இதை சொல்லி வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் பக்கத்தே இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப். அதுக்கப்புறமா இந்த வீடுன்னே எனக்கு சொல்ல மனசு வரல. பிகாஸ் எங்கேயாவது லீவ் விட்டால் ஜாலியாக வெக்கேஷனுக்கு இங்கெல்லாம் போயிட்டு கூட வரலாம் போல். இது வீடா இல்லை மாளிகைக்கும் மேலே ஏதோ சம்திங் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. இதை வந்து உங்கள் பேரண்ட்ஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அம்மா அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும்னு சொல்லி பாருங்களேன். அவங்க ரியாக்ஷன் என்ன வருதுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வேணாம்ப்பா இதெல்லாம் போய் சொல்லிடாதீங்க, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் சொன்னால். அதுக்கப்புறமா செருப்பு வந்து பறக்கும். அப்படி இல்லையா, நீ வேணால் சம்பாரிச்சு கட்டுப்பா, நீ கட்டினா நான் தானே ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருப்பேன்ட்டு அப்படி அவங்க சொல்லுவாங்க. எனிவேஸ், இது அவங்கள்ட்ட காமிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் சொல்லி வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டேன். வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு தம்ஸ் அப் நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா அதான் நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் வந்து கட்டுவீங்களா? ஸோ எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. பிகாஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோம் டூர்னால் வந்துட்டு அவரே நம்ம அம்பானி சாரே இறங்கி வந்தால் மட்டும்தான் அவரோட வீட்டோட ஹோம் டூர்லாம் வந்து போட முடியும். யாருமே அங்கே அலௌடே கிடையாது. ஸோ அங்கே போகிற கெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் தான். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வர்ச்சுவலாக ஒரு ஹோம் டூர் மாதிரி காமிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த விஷுவல்ஸோட எல்லாம் பக்காவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப பேச வேண்டாம். அன்டில் தென், பை ஃப்ரம் விஜய். ஹாவ் அ குட் டே. ஸோ முடிச்சுக்கலாம். பை.